யாழிசையாழியின் இரவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உதவும் 35 வகையான காய்கறிகள் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். நாம் சரியாக சாப்பிடாமல் எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு வியாதியை வாங்கி கொண்டு அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் வியாதிகளே வராமல் தடுக்கவும் மருந்து மாத்திரைகளை தேவைப்படாமல் இருக்கவும் நம் ஆரோக்கியத்தை கட்டி காக்கவும் 35 வகையான காய்கறிகளை தினமும் நாம் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இதோ அவை என்னென்ன, அதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் காணவிருக்கின்றோம். பார்ப்போமா? இப்போது நாம் காணவிருப்பது காய்கறிகளின் மந்திரி சபையைத்தான். பிரதம மந்திரி அரசாணிக்காய், இது தசை மண்டலத்தை பாதுகாக்கின்றது. உள்துறை அமைச்சர் பீக்கங்காய், நிணநீர் மண்டலம். வெளியுறவுத்துறை அமைச்சர் வெண்பூசணிக்காய், ஜீரண மண்டலம். பொருளாதார அமைச்சர் தேங்காய், எலும்பு மண்டலம். போக்குவரத்து அமைச்சர் வாழைக்காய், இரத்த ஓட்ட மண்டலம். கல்வித்துறை அமைச்சர் கொத்தவரங்காய், நரம்பு மண்டலம். சுகாதார அமைச்சர் கோவைக்காய், தோல் மண்டலம். நீர்வளத்துறை அமைச்சர் சுரைக்காய், சிறுநீரக மண்டலம். மின்சாரத்துறை அமைச்சர் முருங்கைக்காய், சுவாச மண்டலம். பாதுகாப்பு அமைச்சர் எழுமிச்சை, நாளமில்லா சுரப்பி மண்டலம். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வெண்டைக்காய், நாளமுள்ள சுரப்பி மண்டலம். தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் புடலங்காய், புலன்கள் மண்டலம். இவர்கள் எல்லாம் இறைவனால் மக்களின் நலனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். மருந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. காய்கறிகள் கடவுளால் படைக்கப்பட்டது. மனிதன் இறைவனின் படைப்புடன் போட்டி போட என்றுமே இயலாது. படைத்தவருக்கு நன்றி சொல்வோம், படைப்பினை மகிழ்ச்சியுடன் பயன்படுத்துவோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.